சரிங்க சம்பந்தி, வரேங்க, கண்டிப்பா வரேன். ரொம்ப சந்தோஷமா. வரலையா? இங்க பாரு, உங்ககிட்ட வரையா நல்லா கேட்கல. வரேன். அம்மா சொல்றது கேளுமா. சம்பந்தி அம்மா போன் போட்டு கூப்பிட்டாம நம்ம போறோம், புரியுதா? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த வேலையும் செய்வேன், எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன். எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க, நீ உட்காந்துட்டு சாப்பிட்டா மட்டும் போதும். என்ன எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன். எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க, நீ உட்காந்துட்டு சாப்பிட்டா மட்டும் போதும். என்ன சம்பந்தி அம்மாக்கு எவ்வளோ நல்ல மனசு. எந்த வேலையும் செய்ய வேணாம், எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் இந்த மாதிரி யார் இருப்பாங்க? பொண்ணு புகுந்து வீட்டுக்கு வந்தாலே அந்த வேலை செய்யலை இந்த வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு 1008 நோட்டம் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், அவ வந்தால் மட்டும் போதும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நல்ல சம்பந்தி அம்மா. இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு மருமகளை போகிறதுக்கு என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் இவ தான் புரிஞ்சிக்காம எப்போ பார்த்தாலும் மூஞ்சி உம்முன்னு வச்சிட்ருக்கா. சம்பந்தி அம்மா வேற இவ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு கேட்டால் எதையாச்சும் சொல்லி சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. நான் என்ன தான் பண்ணுறது? இவ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறா ஒன்றுமே தெரியலையே. எப்படியாச்சும் இந்த கல்யாணம் சீக்கிரமாக முடியணும். கடவுளே, நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும். இவளை என்ன பண்ணுறாலும் தெரியலையே, போய் பார்ப்போம். வேலை வரை இப்படி மிரட்டிட்டு இருக்கோம். இந்த பக்கம் அம்மா வேற ரொம்ப பிடிவாதமாக உட்காந்துருக்காங்க. அவங்க மாமாவோட அம்மா ரொம்ப ஆசையாக இருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் நடுவில் நான் எப்படி சமாளிப்பேன் இந்த பிரச்சனையை? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கடவுளே. பிரியா, பிரியா. அம்மா. ஏம்மா எதுக்கு பயப்படுற? ஒன்றும் இல்லை. சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. சரி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. சரி, ஏன் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியாகவே இருக்க? சம்பந்தி அம்மா வேற ஏன் அவள் அப்படி இருக்கா, ஏன் அவள் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் எதையாச்சும் சொல்லி சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. என்னாச்சு பிரியா, ஏன் இந்த மாதிரி பண்ணுற நீ? அம்மா, நான் ஏன் இப்படி இருக்கேன் உனக்கு தெரியாதம்மா? தெரியும் பிரியா, நான் என்ன என்னோட நலத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட நலத்துக்காக தானே பண்ணிட்டு இருக்கேன். அதே நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. அம்மா, நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லலாமா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுந்தாமா சொல்கிறேன். கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு டைம் எதுவும் இல்லை, புரியுதா? சம்பந்தி அம்மா ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்ன உடனே கண்டிப்பாக உன் கல்யாணம் நடக்கும், புரியுதா? இங்கே பாரு பிரியா, நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவை நினைச்சு மறந்துரு. ஒழுங்கா கல்யாணம் பண்ண மாதிரி நடந்துக்கோ. அம்மா, என்னை நீ புரிஞ்சிக்கவே மாட்டியாமா? ஃபர்ஸ்ட் நீ என்ன புரிஞ்சுக்கோ பிரியா, புரியுதா? சரிம்மா, இப்போ என்ன உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கணும். நான் அப்படி சொல்லல. இங்க பாரு பிரியா, பிரியா இங்க பாரு. ஐயோ கடவுளே, இவ ஏன் இந்த மாதிரி புரிஞ்சுக்காம நடந்துக்கறாளே எனக்கு தெரியல. டேய் பாத்துறா. வாத்தெல்லாம் ரூம் எவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்கேன்னு. ஜிக்கு ஜிகானுக்குதா. நீயும் கூட்டு போன பார் பார்ட்டின்னு ஒரு இடத்துக்கு. நல்லா வாடா இருந்துச்சாங்க. ஏய் விர்ரா, தைப்பொங்கலுக்கு இதோட பெருசா பண்ணிக்கலாம். தைப்பொங்கலுக்கு என்னடா, நமக்கு டெய்லி நியூ இயர் தான்டா, இன்னைக்கே கொண்டாடுவோம்டா. சரி மச்சான், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கொண்டே இருந்தேன்டா. என்னடா? ஏன் ஃபாரினுக்கு போன, ஏன் இப்போ வந்த? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம போயிட்டல்ல, ஏன்டா? என்ன விஷயம் சொல்ல. ஏய் விர்ரா, சின்ன ஒரு காரணம் தான்டா. காரணம் இல்லாம தான் செய்வனா? நீ சொல்லு மச்சான். சரி, அவங்கள்ட்ட தான் சொல்ல ரைட்டு, எதுதாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போவ. அப்படி என்ன அவசரம்? சரியில்லை மச்சான், முன்ன மாதிரி இல்லடா நீ. ஆமா மச்சான், இவன் மாட்டான்டா. ஏய் அப்படிலாம் இல்லடா, அப்படிலாம் இல்ல மச்சான். ஏன்டா போடா.
பார்த்து பார்த்துடா. சரி மச்சான், உன்னை படுக்க வச்சுலாமா? நல்லா இருக்குடா. பார்த்து மச்சான், சரி மச்சான், சரி சரி சரிடா. சரி பார்த்து இருந்துக்கிறேன், நான் காலைல ஃபோன் போடுறோம். சரிடா, பார்த்து பத்திரமா போயிருவீங்கல்ல? நாங்களே பாத்துக்கிறோம். பார்த்து மச்சான், நான் ஒண்ணும் விட்டு தேவையில்ல. வரேன்டா. நாங்களே போய்க்கிறோம் பத்திரமா. இல்ல மச்சான், நான் விட்டு வரேன்டா. ரெஸ்ட் எடு. பத்திரமா இருண்ணா. பத்திரமா இருடா நீ. பார்த்து போங்கடா. சரிடா பாய் சரிடா பார்த்து இருண்ணா. பாய் சரி மச்சான், போகணும்டா. மச்சான் மச்சான் பார்த்து போங்கடா. இல்லை நான் வேணா விட்டு வருவா உங்கள. மச்சான் எங்கடா போனீங்க? இப்பயே இப்போ வா. வந்து என்ன பயமுத்துவல்ல, இப்போ வந்து நில்லு. தைரியமான ஆளாந்தா வா. வரமாட்டியே, அந்த பயம் இருக்குதுல்ல, அப்புறம் எதுக்கு வர்ற? ஏய் மச்சான், என்னை கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டுறியா? வா வா விட்டுறோம் வா. சரி மச்சான். டேய் பார்த்து ஏறுறா. சரிடா சரிடா. ஏறண்டா 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 ஏறா. ஹலோ, என்னடா வேலு, இன்னும் தூக்கமா? ஹலோ, யாரா நீ? நான் யாருன்னு கூட எனக்கு தெரியல. சரி அதெல்லாம் விடு. ஏதோ பொண்ணுங்கள்லாம் தப்பா வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறியாமே, அது உண்மையா? டேய், அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? நீ யாருன்னு சொல்றா ஃபர்ஸ்ட். சரி சரி கோவப்படாத. அந்த வீடியோலாம் மொபைல்ல இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து சொல்றியா? என்னது? பாருடா. என்னது? எந்த வீடியோ இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ, யாரா நீ? போன்ல இருக்கிற வீடியோலாம் எப்படா டெலீட் பண்ண? ஏண்டா டேய், உன் போன் எடுத்து அதுல இருக்க வீடியோ டெலீட் பண்றது கூட தெரியாமடா நீ போதையில தூங்கிக்கிட்டு இருந்த? அது மட்டும் இல்ல தம்பி, நீ கௌதம மிரட்டி 10 லட்ச ரூபா பணம் வாங்கினேல, அதுக்கு முதற்கொண்டு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குப்பா. நீ எங்கேயும் ஓட முடியாது. ப்ரூஃப் இருக்கா? ஆமாடா. ஏய், யாரா நீ?
பேசிக்கலாம்டா, நேர்ல பேசிக்கலாம்டா, எது வந்தாலும். என்னடா வளவலன்னு பேசின வாய் கொலகலன்னு கொலையுது? உன் குடிமையே என் கையில தான்டா இருக்கு. மாட்டனா நீ? ஹலோ 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 ஹலோ. என்ன இவன் கட் பண்ணிட்டான்? சே, யார் இவன்? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. என்னவே பிளாக்மெயில் பண்றான். என் போன்ல இருக்கிறதால எப்படி டெலிட் பண்ணான்? எப்போ வந்திருப்பான்? ஒண்ணுமே புரியலையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கேள்வி என்னன்னா, நியூ இயர் வீடியோல அந்த குட்டி பையன் என்ன வார்த்தை சொன்னான்? இதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு நம்ம மிஸ்டர் எஸ்கேப் கேம் ஆப்ல இருக்கான 10 காயின்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்கும். அதே போல ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். இன்னும் நம்ம மிஸ்டர் எஸ்கேப் கேம் ஆப் இல்லைன்னு நினைச்சீங்களா, அதே ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணி விடுங்க. நாங்க உங்களுக்கு கேம் ஆப்பை சென்ட் பண்ணி விடுவோம். நீங்க அதில் கேம் விளையாடி பிரைஸ் வின் பண்ணலாம். ஓகேவா? மறக்காம வீடியோ ஃபுல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. பாய்.